தயாநிதி மாறனின் திமிர் பேச்சு, கொந்தளிக்கும் கொங்கு மண்டலம். மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் மண்டியிட வைப்போம். அண்ணாமலை அடித்த எச்சரிக்கை மணி. கோவை டு டெல்லி பறந்த வீடியோ. வணக்கம் நண்பர்களே. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவையில் செந்தில் பாலாஜி ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக எம்பி தயாநிதி மாறன் அந்த மேடையில் ஒட்டுமொத்த கோவை மக்களையும் சீண்டும் வகையில் பேசியுள்ளார். அதாவது, கோவை மக்கள் தங்கள் ஊரை கெடுக்க மாட்டார்கள், பக்கத்து ஊரை தான் கெடுப்பார்கள் என்று அவர்களை அவமரியாதை செய்யும் வகையில் சில விஷயங்களை பேசி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை கொந்தளிக்க வைத்திருக்கிறார். இதையடுத்து உடனடியாக அவர் பேசிய வீடியோவுடன் அவருக்கு எச்சரிக்கை தெரிவித்து ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை. அவர் கூறுகையில், கோவை மக்கள் தங்களை கெடுக்க மாட்டார்கள், பக்கத்து ஊர்களை கெடுப்பார்கள் என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுகவை பொறுத்தவரை இந்த கோவையில் என்னதான் கர்ணம் போட்டாலும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. 10 தொகுதியில் ஒரு தொகுதியை கூட திமுகவினால் கைப்பற்ற முடியவில்லை. அதனால்தான் கொங்கு மண்டல மக்கள் மீது திமுகவினர் வன்மத்தில் இருக்கிறார்கள். அப்படி தனக்குள் இருந்த வன்மத்தை தான் தயாநிதி மாறன் இப்படி வெளிப்படுத்தியுள்ளார். பொதுவெளியிலேயே இந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்றால் திமுகவினர் தனித்து பேசும்போது கொங்கு மண்டல மக்களை எந்த அளவுக்கு மோசமாக பேசுவார்கள் என்பதை தான் இது வெளிப்படுத்துகிறது. ஆனால் இப்படி தயாநிதி மாறன் அந்த மேடையில் பேசியதை கைத்தட்டி சிரித்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. திமுகவினரை பொறுத்தவரை ஊரை அடித்து உலையில் போடக்கூடியவர்கள். ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பமும் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் தங்களைப் போலவே மற்றவர்களையும் இவர்கள் நினைக்கிறார்கள். கோவை மாநகரம் என்பது இன்றைக்கு தொழில் வளர்ச்சியில் நம்பர் 1 இருக்கிறது. இங்குள்ள மக்கள் முழு நேரமும் உண்மையாக கடினமாக உழைக்கிறார்கள். திமுக குடும்பத்தை போன்று ஊழல் செய்து பிழைக்கவில்லை. அதனால் தயாநிதி மாறன் நாவை அடக்கி பேச வேண்டும். கோவை மக்கள் குறித்து பேசுவதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, கொங்கு மண்டலம் என்பது அதிமுக மற்றும் பாஜகவின் கோட்டையாக இருப்பதால் அந்த மக்கள் மீது இவர்கள் ஆதங்கத்தில் இருக்கிறார்கள். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலும் அந்த தொகுதியில் திமுகவுக்கு ஒரு வெற்றி கூட கிடைக்கப் போவதில்லை. அதனால்தான் இப்படி அவர் வெறுப்பை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய பாஜக அரசு தாமதம் செய்வதாக இவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு உரிய திட்ட வரையறையை உடனடியாக மத்திய அரசுக்கு கொடுக்காமல் முடக்கியதே திமுக தான். இப்படி பாஜக அரசு கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர தாமதம் செய்வதாக ஒரு விஷயத்தை கையில் வைத்துக் கொண்டு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்யலாம் என்று திட்டமிட்டே மு.க. ஸ்டாலின் இதை செய்துள்ளார். அதனால் திமுக எப்பேற்பட்ட கட்சி என்பதை கோவை மக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களவையில் பேசக்கூடிய ஒரு எம்பி இப்படி கோவை மக்களுக்கும் வெளியூர் மக்களுக்கும் இடையே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று பேசுகிறார். இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் மக்களவைக்கு சென்றால் இந்த நாடு எப்படி வளர்ச்சி பெறும், எப்படி ஒற்றுமையாக செயல்படும்? இது மக்களுக்கிடையே பிரிவினைவாதத்தை தூண்டிவிடும் முயற்சியாகும். அதனால்தான் கோவை மக்கள் மற்றவர்களை கெடுப்பார்கள் என்று கூறுகிறார். மற்ற ஊர் மக்களுக்கு கோவை மக்கள் மீது கோபம் வர வேண்டுமா? அதற்காகத்தான் அவர் இப்படி பேசுகிறார். ஆனால் கோவை மக்கள் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். தன்னலம் பார்க்காமல் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்து செல்ல முயற்சி செய்யக்கூடிய நாட்டுப்பற்று கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை இந்த தயாநிதி மாறன் மோசமாக விமர்சித்து அவமரியாதை செய்துவிட்டார். தனது இந்த பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். இல்லை என்றால் இந்த திமிர் பேச்சுக்கு எதிராக தமிழக பாஜக களம் இறங்கும். திமுகவின் முகத்திரையை கோவை மக்கள் முன்பு முழுமையாக கிழித்தெறிவோம் என்று அண்ணாமலை தயாநிதி மாறனுக்கு எதிராக ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, திமுகவினரை பொறுத்தவரை மேடை ஏறிவிட்டாலே இந்துக்களைத்தான் இழிவுபடுத்தி பேசுவார்கள். குறிப்பாக மு.க. ஸ்டாலின், ராசா உள்ளிட்ட பல திமுகவினர் இந்து மத சடங்கு சம்பிரதாயங்களை அவ்வப்போது இழிவுபடுத்துவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் தங்களது வாக்கு வங்கியான கிறிஸ்தவ முஸ்லிம்கள் குறித்து வாய் திறக்க மாட்டார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் சேலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் திமுக எம்பி செல்வ கணபதி இந்து மத வழிபாடு மற்றும் சடங்கு சம்பிரதாயங்களை கேலி கிண்டல் செய்து பேசியுள்ளார். அதாவது, இந்து கோவில்களில் மந்திரம் சொல்வது நமக்கு புரியாது, அவர்களுக்கும் புரியாது. ஆனாலும் இதையெல்லாம் இந்த இந்து மக்கள் நம்புகிறார்கள். இவர்களுக்கு எப்போதுதான் புத்தி வரப்போகிறதோ தெரியவில்லை என்று பொதுவெளியில் மோசமான முறையில் பேசியுள்ளார். இதுகுறித்த வீடியோ வெளியானதை அடுத்து கோடிக்கணக்கான இந்து மக்கள் புனிதமாக கருதும் வழிபாட்டு மந்திரங்களை இழிவுபடுத்துவதா? இப்படி இந்துக்களின் வழிபாட்டு மந்திரங்களை இழிவுபடுத்தும் திமுகவினர் இஸ்லாமிய மசூதிகளில் உச்சரிக்கக்கூடிய அரபு மொழி மந்திரங்களை இழிவுபடுத்துவார்களா? அரபு மொழியில் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு மந்திரங்கள் இங்குள்ள தமிழ் இஸ்லாமியர்களுக்கு தெரியுமா? இதை மட்டும் ஏன் திமுகவினர் விமர்சனம் செய்வதில்லை என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இப்படி தேர்தல் நேரத்திலும் கூட திமுகவினரின் இந்த திமிர் பேச்சு குறைந்தபாடில்லை. இதேபோன்று ஒரு திமுக அமைச்சர் பொன்முடி இந்து மதம் குறித்து இழிவாக பேசியதால் இந்துக்களிடையே எழுந்த எதிர்ப்பு காரணமாக அவரது பதவியை மு.க. ஸ்டாலின் பறித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி கட்சிகளுக்கு உரிமை உள்ளது.
காங்கிரஸை தொடர்ந்து மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த திருமாவளவன். சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டதிலிருந்தே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விவகாரத்தை கையில் எடுத்த காங்கிரஸ் கட்சி மு.க. ஸ்டாலினுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து வருகிறது. குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் ஆகியோர் ஸ்டாலினை நேரடியாகவே அட்டாக் செய்து வருகிறார்கள். இதன் காரணமாகவே இந்த கூட்டணி உடைந்து சிதறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவனும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து தனது கருத்தையும் வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த காலங்களில் இதுபோன்று திமுகவிடத்தில் அதிகாரத்தில் பகிர்வு கேட்டதில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்துதான் இந்த விஷயத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் இதற்கு வெளிப்படையாகவே மறுப்பு தெரிவித்துவிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழகத்திற்கு இது செட் ஆகாது என்று கூறினார். அதோடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்தால்தான் கூட்டணியில் நீடிப்போம் என்பது போன்று பேசவில்லை. திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதில் எந்த குழப்பமும் இல்லை என்கிறார்கள். 10 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்திருப்பதால் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதை தவறு என்று சொல்ல முடியாது. தங்களது உரிமையை அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் கொடுக்க முடியுமா முடியாதா என்பதை திமுக தான் முடிவெடுக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தேவையான ஒரு விஷயம்தான். என்றாலும் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக தான் அது குறித்து முடிவெடுக்க வேண்டும். இதுபோன்று அதிகார பகிர்வு அளிக்கும் போது கூட்டணி கட்சிகளுக்கும் உற்சாகம் அதிகமாக இருக்கும். இப்படி இல்லை என்றால் என்னதான் கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்றாலும் திமுக தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போகிறது என்ற எண்ணம் கூட்டணி கட்சிகளுக்கு வந்துவிட்டால் சோர்ந்து விடுவார்கள். அதிலும் தற்போது காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்து வருவதால் அந்த கட்சியினர் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதனால் இதுபோன்ற விஷயங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு சரியான தீர்வு காண வேண்டும். எங்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கேட்பது அவர்களது உரிமை, அதில் ஒரு தவறும் இல்லை. திமுகவும் இதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று குரல் கொடுத்து வரும் நிலையில் தற்போது திருமாவளவனும் அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் எந்த தவறும் இல்லை என்று வெளிப்படையாகவே தனது கருத்தை வெளியிட்டு திமுகவுக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்.